அன்பான வணக்கம் எங்களது சின்ன பிள்ளைகளே. எல்லோரும் கவனமா இருக்கிறீங்க தானே? நாங்க இன்றைக்கு முதல் வீடியோல பார்த்திருந்தோம். நிறைய செய்ததை பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்க, இதே மாதிரி தாமிரப்பூ செய்தீங்களா? இப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு நண்பர் இருக்கிறான்னு சொன்னேன். இந்த அண்ணன் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்பேன். இந்த அளவான ஒரு அன்னத்தை செய்யறதுக்கு நான் சென்டிமீட்டர் 5 அகலம் கொண்ட ஒரு பேப்பரை வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்படி நாங்கள் எடுத்தால் தான் இந்த அளவான அன்னத்தை நாங்கள் செய்து கொள்ள முடியும். என்ற குழந்தைகளுக்கு இப்போ நான் காட்ட விரும்புறது பாருங்க. இதை விட கொஞ்சம் பெரிய அன்னத்தை நாங்கள் செய்தலாம். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய அளவில் நீங்கள் வெட்டி எடுத்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் பாருங்க, இந்த அன்னம் மாதிரி இப்போ பாருங்க, எங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த நிறம் மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. ஆகவே நாங்கள் வேண்டிய அளவில் நாங்கள் பேப்பர்களை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற ஒரு பக்கம் மஞ்சள் கலரும் ஒரு பக்கம் வெள்ளை நிறத்துலையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ எனக்கு மஞ்சள் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி செய்யணும். வெள்ளை நிறம் உள்ளே இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கொண்டேன். இது போல் இப்போ நாங்கள் முக்கோணம் போல் நாங்கள் மடித்து வைத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, அது போல் நாங்கள் சரியாக நேராக மேல் நோக்கி இப்போ பாருங்க எப்படி சரியா இருக்குண்டு. இது மாதிரி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் இப்படி நீங்க மடிக்கணும். சரி சமமா அழகா மடிக்கணும். குழந்தைகளுக்கு நீங்க தாமரை பூ செய்யறதுக்கு எப்படி நீங்க மடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குமே. அது போல இப்ப பாருங்க, நேரா நாங்க சரி சமமா இப்படி மேல் நோக்கி மடிக்கணும். அது போல மத்த பக்கத்தையும் எடுத்து நாங்க இது போல மேல் நோக்கி நாங்க மடித்தெடுத்து கொள்ள வேணும். பாருங்க, சரி சமமா நாங்க அழகா மடித்தெடுத்து கொள்ள வேணும். அதன் பிறகு இப்ப நாங்க தாமிரப்பூ செய்யறதுக்கு நாங்க இத மாதிரி விரித்தம் தானே, அப்படி விரிக்காம இப்ப நாங்க அன்னத்தோட முகம் இந்த பக்கம் வரும். அது போல அதனுடைய ரெக்கை இந்த பக்கம் வரும். இப்ப நாங்க இனி என்ன செய்யணும்டா, இதை எடுத்து இப்ப இப்படி மேல் நோக்கி மடிக்கணும். அதன் பிறகு தலைப்பகுதியை நாங்க செய்யறதுக்கு இப்படி கீழ் நோக்கி கொஞ்சமா மடித்தெடுத்து கொள்ளணும். அதன் பிறகு பாருங்க, நடுவில் ஒரு கோடு இருக்கு தானே, அதை 2 நாங்க மடித்து கொள்ள வேணும். இப்படி 2 இப்படி நல்ல அழுத்தி நாங்க மடித்தெடுத்து கொள்ள வேணும். அதன் பிறகு இப்போ அன்னத்தினுடைய தலைப்பகுதி எங்களுக்கு வரும். கொஞ்சம் தலைப்பகுதியை நாங்க இப்படி நிமிர்த்து எடுக்கலாம். ரொம்ப இலகுவானது இது, ஒரு கஷ்டம் இல்லை, வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் இல்லாம நாங்க இப்படி தலைப்பகுதியை லேசா நிமிர்த்தி எடுத்துக்கொள்ளலாம். முகத்தைக்கும் வேணும்னா அதனுடைய முகப்பகுதியையும் இப்படி நாங்க கொஞ்சம் முன்னோக்கி எடுத்தெடுத்தலாம். இப்ப பாருங்க, இது மாதிரி ஒரு அமைப்பை நாங்க செய்யறதுக்கு செய்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, இப்ப நாங்களுடைய ரெக்க பகுதியை பாருங்க, வேணுமெண்டா இப்படி கொஞ்சம் நாங்க அழகா விரித்து எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி செய்யலாம். இப்ப பாருங்க, இவ்வளவு நிறைய அன்னங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப நாங்க பாப்போம் இன்றைக்கு இப்ப இந்த அன்னத்துக்கு எப்படி நாங்க இத ஒன்றிணைக்கலாங்கிறத பாப்போம். இப்ப நாங்க கம் எடுத்து இப்ப எங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா நாங்க இப்படி மடித்து, அதாவது சரித்து நாங்க ஒட்டி வைத்துக் கொள்ளலாம். அல்லது நேரா நாங்க இப்படி நிமிர்த்தி அன்னம் இருக்கிற மாதிரி அமர்ந்து இருக்கிற மாதிரியும் செய்து கொள்ளலாம். அதுக்கு நாங்க கீழ் நோக்கி அன்னத்தின் கீழ் நோக்கி இப்படி கம்மை பூசிட்டு இப்படி வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டா எங்களுக்கு இப்படியும் செய்யலாம். இப்போ நாங்கள் இந்த கீழ்ப்பக்கத்தில் ஒட்டும் போது கொஞ்சம் அது சின்னதாக இருக்கும். சில சமயங்கள் அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்படி செய்யலாம். இந்த பக்கம் கொஞ்சம் இந்த கோடு பக்கத்தில் கொஞ்சம் உள்பக்கமாக நாங்கள் திருப்பி கொள்ளணும். இந்த பக்கமும் அப்படிதான் சின்னதாக கொஞ்சம் நாங்கள் மடித்தெடுத்து கொள்ளணும். அதன் பிறகு அந்த மடிப்பில் நாங்கள் என்ன செய்யணும், கம்ம பூசி 2 பக்கமும் கம்ம பூசி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இப்படி ஒட்டலாம் இந்த மாதிரி. அப்போ எங்களுக்கு தெரியும் உள்பக்கமாக இது கம் பூசினதா நல்லா ஒட்டிக்கொள்ளும். அதே போல் அழுத்தி நாங்கள் கொஞ்சம் கையால் எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்க, இப்போ கலராது. இப்போ இந்த மாதிரி ஒட்டுனா
நிறைய ஒட்டும் போது நேரம் அதிகமாகும். ஆனால் இதை ஒட்டி கொள்ளலாம். இப்போ பாருங்க, இப்போ எங்களுடைய தாமரை குளத்தில் இன்னும் அழகாக இருக்குது. தாமரை குளம் இன்னும் அழகாக இருக்குது. இப்போ என்னுடைய குழந்தைகளை இது மாதிரி இன்னும் அழகாக நாங்கள் செய்வோம். இப்போ எங்களுக்கு பேப்பரும் கம்மும் தயார் நிலையில் இருந்தால் இது போல் நிறைய நீங்கள் எங்களோட இருந்தால் செய்யலாம். வணக்கம்.